சென்ற பதிவிலே பேதுரு எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை கண்டு கொண்டார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த கடைசி நாட்களிலே தேவன் மறுபடியுமாக இரண்டாம் வருகையிலே தேவன் பூமிக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாரே, அவர் வந்தாரா? அல்லது இன்னைக்கு உலக ஜனங்கள் எப்படியாக இயேசு கிறிஸ்து வருவார், அவர் எப்படி இருப்பார், எந்த மாதிரியான காரியம் செய்வார் என்று ஜனங்கள் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? அதை பற்றி மூன்றாவது வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசித்து காண்பிக்கிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 63வது ஆண்டு 6வது மாதம் 4ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 65வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த சபை ஸ்தாபனங்கள் மூலியமாக 7 சபை காலமாக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித ஞானங்கள் மூலியமாக சபை இருப்பதனாலே அவர்களாக இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இப்படி தாப்பம் வருவார், அவர் யூதனுக்கு எந்த உருவத்தில் வெளிப்பட்டாரோ அந்த உருவத்தில் தான் வருவார் என்று அநேக பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மூன்றாவது வேதகம் என்ன போதிக்கிறது என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசித்து காண்பிக்கிறேன். 65வது பேரா முதல் நான் வாசிக்கிறேன். அது எல்லாமே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது சரியாக அவர் இன்றிரவு நம் மத்தியில் இருப்பேன் என்று வாக்குறுத்திருக்கின்றார். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சபையோர் ஆமீன் என்கின்றனர். நன்றி. இப்பொழுது அவர் இங்கே இருந்து நாம் அவரை காணும்படி சென்றால் அவர் எப்படி ஒரு நபராய் இருப்பார் என்று எதிர்பார்ப்போம். சொல்றார் அவர், இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து ஒரு நபராக இந்த பூமியில இருந்தால் அவர் எப்படி இருப்பார் என்று நாம் எதிர்பார்ப்போம். பாருங்கள், அங்கியை போட்டுக்கொண்டு நீல முடியும் தாடியும் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை தேடுவோமா? முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாரோ அப்படியே இருப்பார் என்று அங்கியை போட்டுக்கொண்டு நீல முடியும் தாடியும் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை தேடுவோமா? அந்த விதமாக இயேசு இருப்பாரா? அப்படி இருக்க முடியுமா? அப்படி என்றால் இந்த இரவில் யாரு வேண்டுமானாலும் அங்கியையும் நீல முடியையும் தாடியையும் கொண்டிருக்க முடியும். எந்த மாய்மலக்காரனும் அதை செய்ய முடியும். பாருங்கள், அப்ப இன்றைக்கு அநேக ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து இப்படிதான் வருவாரு, தாடி வச்சுட்டு வருவாரு, அவர் ஆட்டுக்குட்டியை தோல் மேலே போட்டு வருவார், அல்ல கையில் ஒரு தடி புஷ்ட்டு வருவார், அந்த காயங்களோட வருவார் என்று எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், எந்த மாய்மலக்காரனும் அதை செய்ய முடியும். எகிப்திய மாவீரனை குறித்து தென் ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடியினர் எப்படி அறியாமல் இருக்கிறார்களோ அதே போல் அங்கே அணிந்துள்ள தேவனை குறித்து அறியாதவர்களாய் அநேகர் என்று இரவு இருக்கிறார்கள். அது சரியே, ஆனால் நாம் அவ்விதமாக அவரை எதிர்பார்க்கவில்லை. பாருங்க, நாம இயேசு கிறிஸ்துவை இப்படியாக எதிர்பார்க்கவில்லை. அப்ப அவர் எப்படி வருவாரு? அவர் உயர் கணத்திற்குரியவராய் எதிர்பார்ப்போமானால் அவ்விதம் காண முடியாது. ஏனென்றால் அவர் அந்த விதமாக இல்லை. அவர் முதல் வரிகளை எப்படி வந்தாரு? காய்பா வீட்டில் பிறந்தாரா? இல்லை பெரிய ராஜாக்கள் வீட்டில் பிறந்தாரா? ஒரு உயர் ஸ்தானத்தில் இருந்தாரா? அல்லது அவர் கிரீடம் போட்டுக்கிட்டு குதிரை மேல் நடந்துக்கிட்டு முன்னாடி 10 வீரர் பின்னாடி 10 வீரர் என்று கத்தி சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நின்று கொண்டிருந்தாரா? இல்லவே இல்லை. தேவன் எப்பொழுதுமே எப்படி வருவார்? எளிமையாக வருவார். மனிதனுடைய எண்ணத்துக்கு மாறாக வருவார். சபை ஸ்தாபன கோட்பாடுகளுடைய போதனைக்கு அவர் மாறாக வருவார். அவர் எளிமையாக வருவார் என்று ஏற்கனவே முதல் வரியில் நமக்கு தேவன் நிரூபித்து காண்பித்து விட்டார். ஐயோ, ஒரு தாவீதின் குமாரனாச்சே,
அவர் சாலமோனை போல, தாவீது போல, சவுலை போல ஒரு ராஜாவாக இந்த எருசலேம் பட்டணத்தை அவர் காக்க வேண்டிய ஒரு யூத ராஜாவாச்சே. அவர் எங்க பிறப்பார்? அரண்மனையில் பிறப்பார். அவருக்கு தங்க தொட்டில் இருக்கும் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அப்படியே மனிதனுடைய நலத்தை கொன்று போட்டு கர்த்தருடைய வெளிப்பாடாகிய கர்த்தருடைய எளிமையான அந்த விதத்தில் அவர் கடந்து வருகின்ற பொழுது ஜனங்களுக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், அவர் உயர் கனத்திற்குராய் எதிர்பார்ப்போமானால் அவ்விதம் காண முடியாது. ஏனென்றால் அவர் அந்த விதமாக இல்லை. வேறு எப்படி இருப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆணியால் உண்டான காயத்தையும் முட்களால் பதிந்த அடையாளத்தையுமா அதை எந்த வேஷம் போடுகிறவனும் அப்படியாய் வேடமிட்டு கொள்ள முடியும். பாருங்கள், அவர் எப்படி வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆணினால் உண்டான காயத்தோடவா அல்லது முட்கள் பதிந்த அடையாளத்தோடவா? அதை எந்த வேஷமும் போடுகிறவனும் அப்படியே வேடமிட்டு கொள்ள முடியும் என்று சொல்கிறார். இன்னும் அது அவராக இருக்க முடியாது. பாருங்கள், இன்றைக்கு ஒருவர் தாடியை வச்சுக்கொண்டு அங்கேயே போட்டுக்கொண்டு கையில காயம்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு ஒரு உயர் கனத்திற்குரியவராக அப்படி ஒருவன் வருவான் என்றால் சொல்கிறார், அப்படி அவர் வரமாட்டார். அது அவராக இருக்க முடியாது. அது தவறாக இருக்கும். அது ஒரு மாய்மலன்காரன் பண்ணுகின்ற வேலையாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் எப்படி வருவார்? 68வது பேராவை நான் வாசிக்கிறேன். அவர் இன்னவிதமாய் அங்கி அணிந்திருக்கிறார் என்று எப்படி அறிவோம்? மற்றும் அவர் இன்னவிதமாய் தான் உடை உடுத்திருந்தார் என்று எப்படி அறிவோம்? இங்கே ஓவியர்கள் வரைந்துள்ள படத்தில் பார்க்கிறோமே, அவ்விதமாய் காணப்படுவாரா? இல்லை. அது யாரோ ஒருவருடைய கற்பனையில் கிறிஸ்து இப்படி இருப்பார் என்று எண்ணி வரைந்த படமாகும். சரி, நாம் இவ்விதமாக எடுத்துக்கொள்வோம் என்றால் எது சரியானதாக இருக்கும்? ஹாஃப்மேன், சால்மேன் மற்றும் வேறுபட்ட விதமாய் அநேகர்கள் அவரை விவரித்திருக்கிறார்கள். ஆகவே அவர் எவ்விதமாய் காணப்படுவார் என்று அறிவதற்கு குழம்பி விடுவீர்கள். அவர் ஹாஃப்மேன் படத்தில் இருப்பதை போன்று காணப்படுவாரா அல்லது சால்மோன் அல்லது மற்றவர்கள் வரைந்தது போல இருப்பாரா? நமக்கு தெரியாது. ஹாஃப்மேன் சரியாக இருப்பார் என்றால் சால்மேன் தவறாக இருக்கிறார். பாருங்கள், சால்மான் சரியாய் இருந்தால் ஹாஃப்மேன் தவறாக இருக்கிறார். பாருங்கள், ஆகவே எது சரியானது என்று எடுத்துக்கொள்ள உங்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? 70வது பேரை வாசிக்கிறேன். அவரை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? நல்லது, அவர் ஆதியிலே தன்னுடைய கிரியைகளினால் அவர் செய்தவைகளினால் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டாரோ அதே விதமாகத்தான் அடையாளம் கண்டு கொள்வோம். அவர் முதல் வரிகளே வருகின்ற பொழுது எப்படி அவரை அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டோம்? பேதுரு எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார்? நாத்தான்வேல் எப்படி அடையாளம் கொண்டப்பட்டார்? சமாரிய பெண்ணை எப்படி அடையாளம் கொண்டப்பட்டால்? பவுல் எப்படியாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார்? அதே போலத்தான் இரண்டாவது வருகையிலுமே அவர் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். பிதாவின் கிரியைகளை நான் செய்யவில்லை என்றால் என்னை விசுவாசிக்க வேண்டாம் என்று அவர் சொன்னார். வேத வார்த்தையில் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருப்பார் என்றால் அவர் என்னென்ன செய்வார் என்று பாருங்கள். ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையின் அவர் நிறைவேறுதலாகத்தான் வருவார். அந்த வார்த்தை அவர் எப்படி பிறப்பார் என்றும் அவர் எப்படி இருப்பார் என்றும் அவர் எப்படி சாப்பிடுவார் என்றும் அப்படி எப்படி இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார் என்றும் அவர் எப்படி மரித்து உயிர் தெழுவார் என்று சொல்லப்பட்டுச்சோ அந்த வார்த்தையின் பிரகாரமாகத்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் தான் வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது சபை ஸ்தாபன கோட்பாடுகள் ஜனங்கள் மத்தியிலே தன்னுடைய விசுவாசிகளுக்கு தன்னை நம்பி வருகின்ற ஜனங்களுக்கு என்ன செய்து விட்டார்கள்?
இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வருவார், அப்படித்தான் வருவார் என்று பாருங்கள் ஏற்கனவே ஒரு போதனை அவர்கள் போட்டுவிட்டார்கள். எல்லோருமே பாரம்பரியத்தில் நின்று கொண்டு சபை ஸ்தாபன கோட்பால் நின்று கொண்டு வார்த்தையை தேடுகின்ற பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்கு மிகவும் கடினமான வார்த்தையாக இருக்கிறது. சபை ஸ்தாபனங்கள் ஏற்கனவே போதிக்கப்பட்ட வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு அந்த போதனை நிமித்தமாக உரைக்கப்பட்ட வார்த்தையும் வேதாகமத்திலிருந்தும் எடுத்து வாசிக்கின்ற பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களுடைய சபை ஸ்தாபனங்கள் இப்படியாக போதிக்கிறதே, எங்க போதகர் இப்படி போதித்திருக்கிறாரே, அவர் இப்படித்தானே வரணும் என்று பாருங்கள். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் வார்த்தையின் பிரகாரம் வருகின்ற பொழுது ஜனங்கள் வார்த்தை விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. வார்த்தை விசுவாசிப்பதற்கு பயப்படுகிறார்கள். அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 4 பேர் யார் என்று அவளுக்கே தெரியாது. ஆனால் அந்த 4 பேர்த்துக்கு பயப்படுவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு அப்படி பயப்படவே இல்லை. பேதுரு யாரிடத்திலும் ஓடி போய் இந்த மாதிரி மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு, அவர் பெரிய இயேசு, அவர் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, நான் என்ன பதில் சொல்றது என்று யாரிடத்திலும் ஓடி போய் கேட்கவில்லை. தன் சகோதரிடத்திலேயோ தன்னுடைய ஆசாரிடத்திலேயோ பரிசேயரிடத்திலேயோ சதுசேயரிடத்திலோ ஓடி போய் கேட்கவில்லை. தனிப்பட்ட நபராக நின்று கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ள வாசம் செய்து இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எல்லாருமே அவர் பெயல்செபூல் சொல்கிறார்களே, அதை தெரிந்திருந்து கூட பாருங்கள், அவர் வேத வார்த்தையின் நிறைவேறுதலை கண்ட பிறகு தன்னுடைய தகப்பன் சொன்ன வார்த்தை நினைவுக்குள்ள வருகின்ற பொழுது கண்ணாலே பார்த்த மீனே வராத இடத்திலே மீனை சிருஷ்டிக்க பண்றாரே, மோசே நாட்கள் நடந்துச்சே, அப்ப இவர் யார் என்று அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், ஆண்டவரே நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று சொல்லுகின்றார். ஆனா இன்னைக்கு நாம அத்தனை அதிசயத்தை பிரணாம் செய்கிற அத்தனை அதிசயத்தை பார்த்தோம். மரித்தவர் உயிர்ப்பிச்சு வச்சாரு, குருடனை பார்க்க வச்சாரு, இந்தியாவுக்கு வந்தாரு, உலகத்தை 7 முறை சுற்றி வந்தாரு, அணிலே வராத்தில் அணில சிருஷ்டிக்க பண்ண செத்து போன மீன் 1/2 மணி நேரம் கழித்து தேவன் ஜீவனை கொடுத்து அனுப்பினாரு. எங்கேயோ இருக்கிற பிள்ளைகளோட இருதய ஆலயத்தில் ஆராய்ந்து பார்த்து, சகோதரியே உன்னோட வீட்டு டோர் நம்பர் இது, நீ டோருக்கு இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற என்று சொல்லி குணமாக்கி அனுப்பினாரு. அக்னிஸ்தம்பத்தை தலைக்கு மேலே இருக்கிறது, தோல் மேலே அக்னிஸ்தம்பம் தோல் மேலே இருக்கிறது. மேகஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த பூமியில தேவன் நிகழ்த்தி இருந்தும் அவரை விசுவாசிப்பதற்கு பாருங்கள் ஜனங்கள் இல்லை. ஏனென்றால் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் வருவார் என்று ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இருதயத்தில் போதிக்கப்பட்டாயிச்சு. வேத வார்த்தையை படிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது, உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனா பவுல் அப்படி இல்லை. அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து அக்னி ஸ்தம்பத்தில் இயேசு பேசணும்னு ஆண்டவரே என்று கூப்பிட்டு கொண்டு யெகோவா தேவனையும் மோசே பிரமாணங்களை விட்டுவிட்டு புதிய மன்னாவாகிய கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு அவன் கடந்து வந்தான். அதே போல பேதுருவும் இயேசு கிறிஸ்து காண்பதற்கு முன்பாக யெகோவா தேவனை தான் வணங்கி கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு அவருடைய அதிசய அற்புதத்தை பார்த்த பிறகு வார்த்தையை பார்த்த பிறகு அவன் தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவர்களுக்கோ நம்மளை போல பைபிள் கிடையாது, நம்மளை போல ஆப்பு கிடையாது, நம்மளை போல பல பாஷைகள் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பைபிளும் செய்திகளும் அவன்கிட்ட இல்லை. புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை. ஆனால் சமாரிய பெண் ஏற்றுக்கொண்டார், பவுல் ஏற்றுக்கொண்டார், நாத்தான்வேல் ஏற்றுக்கொண்டார், பிலிப்பு ஏற்றுக்கொண்டார். அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை. புதிய ஏற்பாடு எழுதுவதற்கு முன்பாகவே அவர்கள் தனிப்பட்ட நபராக இவர்தான் மெசியா என்று கண்டு கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கோ எவ்வளோ விதமான காரியங்கள், பைபிள் வாசிப்பதற்கு மொழிகள் மாற்றப்பட்டு எவ்வளவோ விதமான காரியங்கள், படிப்பின் ஞானத்தை கொடுத்து ஆராய்ஞ்சு பார்க்குற ஞானம் கொடுத்து எப்படிப்பட்ட வரலாறுலையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவன் அந்த மீது ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த ஞானம் என்ன செய்து விட்டது? இன்று கர்த்தரை மறுதலிக்க விட்டது. நாம் எங்கே இருக்கின்றோம் பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன்.
பிதாவின் கிரியைகளை நான் செய்யவில்லை என்றால் என்னை விசுவாசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் கிரியை செய்யும் பொழுது என்னை விசுவாசிக்கவில்லை என்றாலும் என்னை பற்றி சாட்சி கொடுக்கிற என் கிரியையை விசுவாசிங்கள் என்று சொன்னார். இதே தாங்க இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்தாரோ அதே தான் பிரண்ணாம் செய்து காண்பித்தார். அந்த அக்னிஸ்தம்பம் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கிறது. குருடரை பார்க்க வைத்தார், முடவன் அறுக்க வைத்தார், உள்ளத்துக்கு ரகசியங்களை எடுத்து காண்பித்தார். மோசையை போல ஒரு பெண்ணுடைய கையை பிடித்து அந்த பெண்ணுக்கு ஜெபம் பண்ணுகின்ற பொழுது தன்னுடைய கை வீக்கம் ஏற்பட்டு அது வெண்குஷ்டமாக மாறி மோசை கொடுக்கப்பட்ட 2 அடையாளத்தை செய்து காண்பிக்கின்றார். ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஏன் விசுவாசிக்கவில்லை? லவோதிகா சபை கதவை தட்டினார். எதற்காக? இதோ நான் வாசல் நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 3:20. ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜனம் பானம் பண்ணுவேன். பாருங்கள், முதல் வரியிலே தேவன் சொன்னார், என்னுடைய உடல் இரத்தத்தையும் யாரு பானம் பண்ணுகிறார் அவர்களுக்கு நித்திய சொன்னவனை பாருங்கள். எல்லோருமே சதையும் இரத்தத்தையும் எப்படி குடிப்பதென்று ஓடிவிட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் மாற்றம் நின்று கொண்டு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிரண்ணாமாக வருகின்ற பொழுது அவர் நிறைய திராட்சையும் கொண்டு வரலை, நிறைய கோதுமை பத்தி கொண்டு வரலை. ஒரிஜினல் வார்த்தையாகிய கர்த்தருடைய சரீரமாகிய இந்த வெளிப்பாடையும் வார்த்தையும் ரகசியத்தை கொண்டு வந்து சபையின் கதவை தட்டுகின்றார். ஒருவனும் தன்னுடைய இருதயத்தின் கதவை திறக்கவே இல்லை. ஆனால் முதல் வரிகளே பேதுரு கதவை திறந்தான், பவுல் தன் கதவை திறந்தார், நாத்தான்வேல் தன் கதவை திறந்தார், தன்னுடைய இருதயத்தின் கதவை சமாரிய பெண்ணு கதவை திறந்தாள். ஆனால் இன்றைக்கு லவோதிகா சபை என்ன செய்துவிட்டது? இருதயத்தின் கதவை வேற ஒரு கள்ள மணவாளனை வைத்துக்கொண்டு கதவை தட்டின பிரண்ணாமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போஜன பானம் பண்ணுவதற்காக அழைக்கி வந்த இயேசு கிறிஸ்துவை வெளியே தள்ளி கதவை சாத்திவிட்டார்கள். 6 சபை கால வரைக்கும் கர்த்தர் உள்ளே இருந்தால், சபைக்குள்ளே இருந்தால், உன்னிடத்தில் ஒரு குறை என்று பாருங்கள், குறை சொல்லி கொண்டு வந்து கர்த்தர் உள்ளதான் இருந்தார். ஆனால் லவோதிகா சபை காலத்தில் பாருங்கள், கர்த்தர் வெளியே இருக்கின்றார். ஏனென்றால் அவர் மனிதன் எதிர்பார்த்தது போல அந்த ரூபத்தில் அவர் வரவில்லை. மனிதன் எதிர்பார்க்காத ரூபமாகிய கர்த்தருடைய எளிமையான பாதையில் வந்ததினாலே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவாகிய பிரண்ணாமை அவர்களால் காண முடியவில்லை. பாருங்கள், அவைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை அவைகள் சொல்லும். அவர் அப்படி அதை வெளிப்படுத்துவதற்கு அது அவரை அந்த விதமாக செய்தது என்று கண்டறிய வேண்டும். நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவை எது அடையாளம் காட்டினதோ அதே காரியம்தான் இன்றைய தினத்திலும் அவரை அடையாளம் காட்ட வேண்டியதாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். நேற்றைய இயேசு கிறிஸ்துவை எது அடையாளம் காண்பித்ததோ அதே போல இன்றைக்கு வருகிற இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண வேண்டும். அற்புதங்கள், அடையாளங்கள், மரித்தவரை உயிர்ப்பிக்க வைக்குதல். அநேக பேருக்கு இன்றும் தீர்க்கதரிசியோட அடையாளம் என்ன, மெஸ்ஸியாவோட அடையாளம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசியோட அடையாளம் என்றால் பாருங்கள், தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு அதை 2 நாளோ 3 நாளோ கழித்து தான் அவர்களுக்கு அந்த வார்த்தை வெளிப்பட்ட பிறகு ஒரு காரியத்தை செய்வார்கள். ஆனால் மெஸ்ஸியாவென்றால் பாருங்கள், அப்போவே உடனடியாக அங்கு அதிசயம் அற்புதம் செய்வது தான் மெஸ்ஸியாவோட அடையாளம். ஆகாப் நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், மிகையா தீர்க்கதரிசி பார்க்கலாம். எசபாத் கேட்கிறாரு, ஏற்கனவே நாங்க 400 பேர்ட்ட கேட்டுட்டோம், எல்லாருமே நீங்க போங்க வெற்றி பெற்று சொன்னாரு. ஆனால் மிகையா நீ என்ன சொல்கிறாய்? நீ சொன்னவனே சொல்றதுக்கு நான் சொல்ல முடியாது, எனக்கு டைம் வேணும். பாருங்கள், பிறகு அடுத்த நாள் நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணேன், தேவன் சொன்னாரு நீ போருக்கு போக வேண்டாம், போனீங்கன்னாக்கா நாய் உங்க ரத்தத்தை நக்கும் என்று சொல்றாரு. அதுதான் தீர்க்கதரிசியோட அடையாளம். ஆனால் சமாரியத்தை பெற்று பேசினாரே, உள்ளத்தில் ரகசியத்தை உடனடியாக எடுத்து பேசினதுதான் மெஸ்ஸியாவோட அடையாளம். குருடனை பார்க்க வைக்கிறாரே, முடவன் நடக்க வைக்கிறது தான் மெஸ்ஸியாவோட அடையாளம். இது பிரண்ணாம் செய்யவில்லையா?
எத்தனை பேர்த்த குணமாக்கினாரு, மரிச்சவன் எத்தனை பேர்த்த உயிர்ப்பித்தாரு, உள்ளத்து ரகசியத்தை எடுத்து பேசினாரு, அணில சிருஷ்டிக்க பண்ணினாரு. அதுவும் மாத்திரம் இல்லாமல் அக்னிஸ்தம்பம் ஒரு தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறது, அக்னிஸ்தம்பம் ஒரு தோல் மேல் இருக்கிறது. அணிலே வராத இடத்தில் அணு சிருஷ்டி பண்ணி காமிக்கிறாரு. இப்படிப்பட்ட அதிசயங்கள் முதல் வரிகளை காட்டிலும் இரண்டாவது வரிகளை வந்த இயேசு கிறிஸ்து மிக அதிகமான அடையாளத்தோடும் அற்புதத்தோடும் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருந்தார். ஆனால் ஜனங்களோ சபை ஸ்தாபன கோட்பாடுடைய ஞானத்தில் இருப்பதனாலே எளிமையாக வந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காணவில்லை. அப்ப இன்றைக்கு நாம் எங்கிருக்கிறோம்? பேதுருவை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டு கொண்டோமா? பரலோகத்தின் திருவக்கோலை நீங்கள் வாங்கி விட்டீர்களா? கர்த்தர் நீங்கள் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அந்த வெளிப்பாட்டுக்கு வந்து விட்டீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? பாருங்கள், அதே செய்தியில் தான் 152வது பேராவை நான் வாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்றார். ஜீசஸ் கிரைஸ்ட் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். வருடம் 63வது வருடம் 6வது மாதம் 4ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில 49வது பேராம் வாசிக்கிறேன். ஆனால் இந்த எளிய ஸ்திரீயோ, ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று அறிகிறேன் என்றாள். கவனிங்கள், நாங்கள் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறதான மெசியா வரப்போகிறார் என்றும் அவர் வரும்போது அதை தான் செய்வார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றால். ஆமேன். பாருங்கள், அந்த ஏழையான ஸ்திரீ, அந்த சமாரிய பெண்ணு ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து மெசியா வந்தார்னா என்ன பண்ணுவார் என்று பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு நாம் அறிஞ்சிருக்கிறோமா? அறியவே இல்லை. ஏன்னா நம்ம புறஜாதி, நம்முடைய முன்னோர்கள் யாரும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நியாயாதிபதி மூலியமாகவும் சொப்பனக்காரன் மூலியமாகவும் தீர்க்கதரிசி மூலியமாகவும் ராஜாக்கள் மூலியமாகவும் நம்மளை யாருமே வழி நடத்தினதே கிடையாது. அக்னிஸ்தம்பம் என்றால் நம்முடைய பரம்பரைக்கே தெரியாது. மேகஸ்தம்பம் என்றால் நமக்கு பரம்பரைக்கே தெரியாது. ஏனென்றால் நாம் எல்லாம் புறஜாதியாக கல்லு மண்ணு கும்பிட்டு கொண்டிருந்தோம். ஆனால் யூதர்கள் அக்னிஸ்தம்பத்தின் கீழே கடந்து வந்தார்கள், மேகஸ்தம்பத்தின் மீது கடந்து வந்தார்கள், தீர்க்கதரிசி மூலியமாக கடந்து வந்தார்கள், சொப்பனக்காரர்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், அப்போஸ்தலர்களாக பாருங்கள், அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆனால் நாமோ எந்த அக்னிஸ்தம்பத்தின் கீழே கடந்து வரவில்லை. ஆனால் சமாரிய ஸ்திரீக்கு மெசியா வந்தார்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார், உள்ளத்தின் ரகசியங்களை எடுத்து போதிப்பார் என்ற வெளிப்பாடை அவள் பெற்றுக்கொண்டிருந்தாள். அதற்கு அவர், உன்னோடு பேசுகிற நானே அவர் என்றார். அது போதுமானதாக இருந்தது. அவர் யார் என்று அறிந்து கொண்டால் அவள் அதன் பிறகு என்ன செய்தாள் என்று கவனியுங்கள். நகரத்துக்குள் ஓடி அங்கே இருந்த மனிதரிடத்தில், வாருங்கள், நான் செய்த காரியத்தை எல்லாம் சொன்ன மனிதரை பாருங்கள், இது அந்த மெசியானுடைய அடையாளமாய் இருக்கிறது அல்லவா? காலம் துவங்கினிலிருந்து நாம் எப்பொழுதாவது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறோமோ? இதோ இங்கே அந்த மெய்யான மெசியா இருக்கிறார் என்றால். பாருங்கள், நாமளும் இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டதே இல்லை. ஆனால் அடையாளம் வருகின்ற பொழுது, அதை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சமாரிய பெண்ணு பாருங்கள், விபச்சாரியாக இருந்தாலும் மெசியாவை கண்டு கொண்டால். இன்றைக்கு நாமளும் புறஜாதியாக இருந்தாலும் கள்ளமண்ணை கும்பிட்டு கொண்டு இருந்தாலும் இந்த அடையாளம் உங்கள் மத்தியிலே வருகின்ற பொழுது நீங்கள் மெசியாவை காண வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நம்ம காண்றோமா? இல்லை, நம்ம காண சபை ஸ்தாபனங்கள் விடல. மனித ஞானங்கள், சபை கோட்பாடுகள், பாரம்பரியங்கள் இப்படியாக நம்மளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தையை காணாமல், கர்த்தருடைய அடையாளங்களை காணாமல் நம்முடைய கண்களை சபை ஸ்தாபனங்கள் குருடாக்கி போட்டு விட்டது. ஆபிரகாமை போல நீங்கள் சபையாகிய கூடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். சாராளை போல நீங்கள் கூடத்துக்குள்ள அமர்ந்திருப்பீர் என்றால் உங்களிடத்தில் வெளிப்பட்ட, மாம்சத்தில் வெளிப்பட்ட ஏழுமை நீங்கள் நகைத்து சிரிச்சுத்தான் அவரை விட்டு விலகி செல்லக்கூடிய காலமாக அது இருக்கிறது. ஆபிரகாமை வெளியே ஓடி வந்து ஏலோம் என்று கூப்பிட்டு அவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். சாராலோ கூடத்துக்குள்ள நின்றுக்கிட்டு நகைத்தாள். இன்றைக்கு அநேக ஜனங்கள், விசுவாசிகள் பாருங்கள்,
சபை ஸ்தாபனத்துக்குள் நின்று கொண்டு இன்றைக்கு நகைத்து கொண்டிருக்கிறார்கள். சாராலை போல நகைத்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியே வந்து கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே குடாத்துக்குள் நின்று கொண்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாமை நகைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவன் பிரண்ணாமை ஆபிரகாமை போல தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளோ சபை ஸ்தாபனமாக இந்த கூடத்தை விட்டு வெளியே நின்று கொண்டு வந்து ஆபிரகாமை போல தனிப்பட்ட நபராக பேதுருவை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை கண்டு கொள்கிறார்கள். நீங்கள் அவரை கண்டு கொண்டீர்களா? பவுலை போல கண்டு கொண்டீர்களா? பேதுரு போல கண்டு கொண்டீர்களா? சமாரிய பெண்ணை போல நாத்தான் வேலை போல கண்டு கொண்டீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதை தான் நெத்தி சொன்று வேதம் போதிக்கிறது. வார்த்தைக்கு வாங்கள், வார்த்தையில் வந்து கிறிஸ்து எப்படி வருவார் என்று பைபிள் சொல்லப்பட்டதோ அதே போலதான் தேவன் மெசியாவாக பிரண்ணாமாக வந்திருக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அப்படியாகத்தான் தன்னை யூதரிடத்திலும் அடையாளப்படுத்தி கொண்டார், சமாரிடத்திலும் அப்படித்தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இப்பொழுது அவர்களுடைய காலத்தின் முடிவாக இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் போதிக்கப்பட்டிருப்பதைப் போல புறஜாதியாரும் 2000 வருடங்களாக போதகங்களை பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், யூதனிடத்தில் எப்படி வெளிப்பட்டாரோ சமாரிடத்தில் எப்படி வெளிப்பட்டார், அதே போல அந்த புறஜாதியும் 2000 ஆண்டுகளாக வருடங்களாக போதிக்கப்பட்டிருப்பது போல புறஜாதியாரும் 2000 வருடங்களாக போதனைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றபடியே புறஜாதியாரும் பெற்றிருக்கவில்லை. ஏனென்றால் முதல் வருகை யூதன் சமாரிக்கும் தான், இரண்டாவது வருகை தான் நமக்கு. அப்போ இந்த இரண்டாம் வருகைக்கு புறஜாதி எப்படியாக காத்திருக்க வேண்டும் பாருங்கள். ஆனால் முதல் வருகையிலே புறஜாதி அந்த அடையாளத்தை பெற்றிருக்கவில்லை என்றால் அவர் முகதாட்சியம் பார்க்காதவராய் இருப்பார். பாருங்கள், யூதனிடத்தில் எப்படி வந்தாரோ சமாரிட்ட பெண்ணை எப்படி வந்தாரோ மாம்சத்தில், அதே போல புறஜாதியிடத்திலும் தேவன் மாம்சத்தில் தான் வெளிப்பட்ட வர வேண்டும், எளிமையாக வர வேண்டும். அவர் ஆவியாக வரவே மாட்டார். பசுத்தாவியானவர் என்பது ஒரு தனிப்பட்ட நபராகத்தான் பூமிக்கு வருவார். அவர் யூதனிடத்தில் ஒரு மனிதனாக வந்தார், சமாரிடத்திலே ஒரு மனிதனாக வந்தார். அதே போல புறஜாதி இடத்திலும் அவர் ஒரு மனிதனாகத்தான் வருவார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், ஆகவே இன்றும் நாம் அவரை எப்படி அறிந்து கொள்வோம்? அவர் நம்மோடும் நமக்குள்ளும் இருந்து நம்மூலமாய் கிரியை செய்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாக இயேசு கிறிஸ்து ஆவியின் ரூபத்தில் மனிதனுக்குள்ளாக இருந்து அதே காரியத்தை செய்து அந்த ஆவி ஒரு நபராக நிரூபிக்கிறார். பாருங்கள், ஒரு நபராக நிரூபிக்கின்றார், ஒரு தனிப்பட்ட நபராக வந்து நிரூபிக்கின்றார். ஆனால் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் என்ன செய்துவிட்டது? அவர் ஆவியாகத்தான் இருக்கிறார். 6 சபை கால வரைக்கும் அவர் ஆவியாகத்தான் இருந்தார், அனாயிட்டிங்காக வெளிப்பட்டார். அது ஒரு 2 செகண்டு அல்லது 3 செகண்டாக பாருங்கள். 120 பேர் மத்தியில் எப்படி தேவன் ஒரு அனாயிட்டிங் கொடுத்த அதே போல 6 சபை கால வரைக்கும் தேவன் கொஞ்சமாக சபை மேலே ஊற்றப்பட்டு அது அனாயிட்டிங்காக ஆவிக்குரிய வரங்களாக அன்னை பாஷையாக வியாக்கணம் பண்ணுவதற்காக தீர்த்து உரைப்பதற்காக பாருங்கள். அது 2 செகண்ட் நிமிடமாக பாருங்கள், அவர் கொஞ்சமாகத்தான் ஊட்டிக்கொண்டார். அது அனாயிட்டிங். ஆனால் 7ஆவது சபை காலத்தில் தேவன் வருகின்ற பொழுது ஒரு மனிதனாக வருகிறார். பாருங்கள், அதே செய்தியில 179வது பேரா அது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? தேவன் இந்த கடைசி நாட்களில் உலகம் அழிவதற்கு முன்பாக தன்னுடைய வெளியே அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு, அதாவது அவருடைய மக்களுக்கு மனித மாம்சத்தில் தேவனாய் தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இதோ அவர் இங்கே இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். பாருங்க, கடைசி நாட்கள் தேவன் எப்படி வராரு? மனித மாம்சத்திலே தேவனாய் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு தனிப்பட்ட நபராக வருகின்றார். ஆனால் அந்திரையா போல ஒரு சகோதரன் உங்களிடத்தில் வந்து இந்த வார்த்தையை எப்படி பேதுருவிடத்தில் நீ வந்து பாரு, மெசியா என்று வந்திருக்கிறார், அவர் இயேசுவாக்கிறார் சொல்லி கூட்டிட்டு வந்து அந்திரையா தன் சகோதரனாகிய பேதுருவை கூட்டிட்டு வந்து காண்பிக்கின்ற பொழுது பேதுரு அதை கண்டு விசுவாசித்தான். அதே போல இன்றைக்கு ஒரு சகோதரன் உங்களிடத்தில் வந்து
அந்திரேயா போல உங்களை பேதுரு போல கூட்டிட்டு போய் தேவனிடத்துல வார்த்தையும் காண்பித்தென்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சகோதரரை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். அந்த பேதுரு அப்படி மறுதலிக்கவில்லை, மெசியாவை கண்டு கொண்டான். இன்றைக்கு சபை ஸ்தாபனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிப்பது போல நம்மளையும் அவர்கள் மறுதலிக்க வைக்கின்றார்கள். அப்படியென்றால் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் பூமிக்கு ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும். இது என்டம் சர்ச்சில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். மல்கியா 4ஆம் அதிகாரத்தின்படி எலியாவை பெற்றுக்கொண்டு வந்தவர் தான் வில்லியம் மரியன் பிரணாம் என்று எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி என்றால் இந்த 3வது வேதகம் என்ன போதிக்கிறது? அப்ப இந்த வில்லியம் மரியன் பிரணாம் என்று யார் என்று செய்தி போதிக்கிறது? பாருங்கள், ஒரு செய்தியில் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? அதாவது வருடம் 65வது வருடம் 4வது மாதம் 27ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தி, டஸ் காட் சேஞ்ச் இஸ் மைண்ட்? தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வார் என்ற செய்தியில 169வது பேராவை நான் வாசிக்கிறேன். எல்லாருமே பிரண்ணாமை மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் படி தீர்க்கதரிசியாகிய எலியா என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்கள். கண்டிப்பாக இந்த பேராக்கள் நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போது இயேசு 3 நாமங்களில் வந்தார். மனுஷகுமாரன், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய குமாரன், அது ஒரு சபையின் காலங்களில் தோறும் சென்றது. பின்னர் தாவீதின் குமாரன். ஆனால் தேவனுடைய குமாரன் மற்றும் தாவீதின் குமாரன் என்பதற்கு இடையில் அவருடைய சொந்த வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் மற்றும் அநேக வேத வாக்குகளின்படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய வழியில் வர வேண்டும். பாருங்கள், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, என்டம் சர்ச்சில் இருந்து கொண்டு செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து ஒரு மாம்ச சரீரத்தில் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனாக வர வேண்டும். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கின்றார்? மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அவர் பிரண்ணாமாக தீர்க்கதரிசியாக மெசியா பூமிக்கு வந்திருக்கிறார். இதை கண்டு கொள்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு பேதுருவை போல பசுத்த ஆவியினாலே வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டின் மேல்தான் சபை கட்டப்படுகிறது. இந்த வெளிப்பாடு தான் பரலோகத்தின் திறவுகோலை தருகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த பேராக்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு உலகமே பாருங்கள், பிரண்ணாமை மல்கியா 4ஆம் அதிகாரத்துக்கு என்று தான் எல்லோருமே சொல்லுவார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது மல்கியா 4ஆம் அதிகாரத்தின்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அவர் மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்கு ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று இந்த வார்த்தை போதிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் யார்? பேதுரு போல மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் இன்றைக்கு யார் என்று நீங்கள் கண்டு கொண்டீர்களா? அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டு இயேசுவாக நின்று கொண்டு பவுலிடத்தினர் பேசின அந்த யெகோவா தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கடைசி நாட்கள் நீங்கள் கண்டு கொண்டீர்களா? சமாரே பெண்ணை போல நீங்கள் கண்டு கொண்டீர்களா? நாத்தான் வேலை போல நீங்கள் கண்டு கொண்டீர்களா? பிலிப்பு போல நீங்கள் கண்டு கொண்டீர்களா? அந்திரேயா போல நீங்கள் கண்டு கொண்டீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார்? தேவன் உங்களை பேதுரு போல் நிற்க வைத்திருக்கிறாரா? நீங்களும் பேதுருவை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டீர்களா? அப்படி கண்டு கொள்வீர் என்றால் இதுதான், இந்த வெளிப்பாடு தான் உங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிற திருவுக்கோலாக இருக்கிறது. இதை நீங்கள் மறுதலிப்பீர் என்றால்
இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்கள் வேட்டையாடப்படுவீர்கள். முதலாம் முறைகளில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த இஸ்ரவேல் ஜனங்களை நாடே இல்லாதபடிக்கு தேவன் தீக்கு இரையாக்கி விட்டார். அதே போல அந்த இரண்டாம் வருகையிலே வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துவா நின்று கொண்டிருக்கின்ற பிரண்ணாமை நீங்கள் மறுதலிப்பீர் என்றால் நாய்களைப் போல வேட்டையாடப்படும் என்று செய்தி போதிக்கிறது. அதனால்தான் அவர் அமெரிக்காவே அது எரிஞ்சு போய்விடும் என்றும், எப்படி இயேசு கிறிஸ்துவின் முதல் வரிகளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதை போல இரண்டாம் வரிகளை வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரண்ணாமை ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்கள் இன்றைக்கு அழிந்து போக போகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுருவை போல நீங்கள் வார்த்தைக்கு வந்து வார்த்தையினாலே வெளிப்பட்ட இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கின்ற அதிசயம் அற்புதம் பண்ணியிருக்கிறாரே, மரித்தவரை உயிர்ப்பித்திருக்கிறாரே, நோய்களை குணமாக்கியிருக்கின்றாரே, புற்றுநோயை குணமாக்கியிருக்கின்றாரே, அணிலை சிருஷ்டிக்க பண்ணியிருக்கிறாரே, மரித்து போன மீனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரே, தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பத்தோடு நின்று கொண்டிருக்கிறாரே, மேகஸ்தம்பத்தில் 7 தூதர்கள் மூலியமாக தூக்கி கொண்டு போனாரே, தோல் மேல் அக்னி ஸ்தம்பத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேற்கும் என்ற அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாரே, இவர் யார் என்று அறிந்து கொள்வதை இன்றைக்கு பேதுருக்கு அடையாளம். அப்படி நீங்கள் இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் எலோஹிம் என்று கண்டு கொள்கின்ற பொழுது அந்த வெளிப்பாட்டின் மேலதான் சபையை கட்ட வைத்து அந்த வார்த்தையின் மூலியமாக தான் தேவன் உங்களுக்கு பரலோகத்தின் திருவக்கோலை தருகின்றார். அந்த திருவக்கோடு தான் நித்திய ஜீவன். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீர்களா? பேதுரு போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்வதுதான் இன்றைக்கு பரிசுத்தாவி. அதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி. அப்ப இன்னைக்கு பரிசுத்தாவி என்பது யார்? பாருங்கள், எவ்வளோ தேவன் எளிமையாக வந்து விட்டார். மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அந்த தீர்க்கதரிசியாகத்தான், வில்லியன் மரியன் பிரண்ணாமாகத்தான், மெசியாவாக, ஏலோயுமாக, லோகோஸாக அவர் பூமியிலே பாருங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார். சமாரிய பெண்ணுக்கும் ஒரே தீர்க்கதரிசி, அது மெசியாவாக இருந்தார். புறஜாதிக்கும் ஒரே தீர்க்கதரிசி, அவர் மெசியாவாக இருக்கிறார். ஆனால் யூதனுக்குத்தான் தன் சொந்த ஜனங்கள் என்பதனாலே அவர்களுக்கு தேவன் சொப்பனக்காரர்கள், நியாயாதிபதி, ராஜாக்களாகவும் தீர்க்கதரிசியாக அப்போஸ்தலராகவும் தேவன் வந்து கொண்டிருந்தார். ஆனால் நாமளும் புறஜாதியோ, அதாவது நாமளும் சமாரிய பெண்ணோ பாருங்கள், யூதர்கள் நம்மிடத்தில் பேசாதபடிக்கு நாம ஒரு அஞ்ஞானிகளாக இருக்கின்றோம். அதனால் தான் பாருங்கள், ஒரே ஒருத்தர் நம்மிடத்தில் வருகிறார், அவர் மெசியாவாக இருக்கிறார். அதே போல இன்றைக்கும் ஒரே ஒருத்தர் நம்மிடத்தில் வந்தார், அவர் புறஜாதிக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட மெசியாவாக நம்மிடத்தில் வந்திருக்கின்றார். யூதனுக்கு வருகின்ற பொழுது அவர் யூதனுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட தேவனாக மெசியாவாக நின்று கொண்டிருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பேதுருவாக இருக்கிறீர்களா? அப்படி பேதுருவாக இருந்தால் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை கண்டு கொண்டு அந்த வெளிப்பாட்டின் மேலே தேவன் சபையை கட்ட